ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய்பால் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீனை வச்சிடலாம். நான் இந்த மீனில் வெறும் உப்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு 50% குக் ஆனால் போதும். அது வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டு கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் பாலெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த தேங்காய் பாலோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட தேங்காய் பால் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.